நாள் கோழி புதுக்குவானா எதை புதுக்குவான்னு தெரியல. கடைசிட்டில் கலப்பையை பிடி நோண்டிட்டு இருக்கிறானே. ஏன் மாப்பிள்ள போகிற ஃபீல்டு பெரிய ஃபீல்டா? அப்போ லோடு போல்ட்டு எங்கே கம்பத்தை போல்ட்டெல்லாம் ஆட்டை போட்டு வந்தானே தெரில. அது கரெக்டான நம்ம கலப்பைக்கு ஆகும்டா. இதெல்லாம் எடுத்து வைடா. நம்ம இதெல்லாம் ஆகும். டேங்க் வாத்தில் போடு. நம்ம கலப்பைக்கு ஆகும். எதுக்குடா அவ்வளோ வளர்த்தி டே பா. என்னடா ரேடியோ பாடிட்டு இருக்குது? இஷ்யூ கடவுளே. கோயிலில் தான் பாடுது. யாரும் இல்லைண்ணா. பட்டை எடுக்க போகலாம். கலப்பையை மாற்றி விடு. அது தாண்டா பிரச்சனை எல்லாத்துக்குமே. பணம் தாண்டா பிரச்சனை. என்ன வண்டி குழுன்னு இருக்குது. இன்னும் ஃபீல்டுக்கு போகலையா? இல்லை போயிட்டு வந்துருச்சு. ஒரு ஆட்டை ஆடிட்டு வந்துருச்சு. அடிக்குதா பருப்பு? ஏன்னா டேய் நான் இன்னும் காடே ஓட்டல. அதுக்காட்டி நீ ஓட்டி கொட்டையே போட்டு வந்துட்ட. என்ன அதுங்காட்டி உனக்கு ஆனதெல்லாம் ரெடி ஆகிட்டாரு. லோக்கல் போட்டு அண்ணன் வெளிநாட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். உள்ளூர்லேயே ஓட்டிட்டு போட்டாங்க. என்னைக்கு கூப்பிட்டு போதா தெரில. ஓகேங்கப்பா. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 5 கிழப்ப தான் 1 மணி நேரம் இருக்குது. நம்ம வண்டிக்கு வேலையே இல்லை. அதனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா சிரிக்கிறீங்க? பக்கு பக்கா பேத்து விடுவான். கிழங்க வண்டியில் பொறுக்கி போட்டுறான். லாக் பண்ணுமா? ஏதா அதே நான் அப்படியே தூக்கி அப்படியே லாக் பண்ண வேண்டியதானே? ஜாண்டியர் ஏடா அங்கே போனானே விஜயவாடாவில். ஜாண்டியர் கை 2 எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. எடுத்துகிட்டு வந்துருந்தா நான் ஒரு கை எனக்கு பேலர் காய் இருக்கும்ல. 6 உங்கள் ஸ்கூலில் படிக்க வச்சது அப்படி தான் இருக்கும். ஏன்டா மாப்பிள்ளை வெயில நிற்க வைக்காதரா, கருத்து போயிடுவான்டா. அம்மனிட்டு வேறு பேச முடியாது. அப்புறம் ஆமாம் அதான் ஒன்னையும் பிடிக்கிற மாதிரி. இதுதான் ப்ரோ, இதுதான் ஆனந்த பெத்த புதலவன். இந்தானவா அப்பனை பார்த்தா மாவனை பார்க்க தேவையில்ல. இருறா இப்போ அங்கே போய் தான் போகணுமா? மாட்டேன்னு போய் தான் போகணுமா? இதான் வரேன். 5 கலப்பை பட்டையை தேய்ச்சி கலப்பையே முடிச்சுக்கிட்டான் ப்ரோ. அந்த கலப்பை எடுத்து மிஞ்சி போனால் ஒரு 5 வருஷம் தான் இருக்கும். அதுங்காட்டியும் கலப்பையே காலியாகிருக்கு. காலி பையன் நானும் பட்டையை எடுத்து போடுறா. கலப்பை வீணாக போயிடும், முதல் போயிடும்டான்னு போனால் மயராகி போச்சு. நம்ம கடைசியாக கலப்பை போய் ஓட்டுறது எல்லாமே சின்னதாக எடுத்துரும். கரெக்டாக 3 நாளைக்கு முன்னாடி ஆனதுக்கு மழை பெஞ்சிருச்சு. நமக்கு மழையே பெய்யலை. மழை பெஞ்சா ஒரு 20 நாளைக்கு ஓட்டலான்னு பார்த்தா ஆனால் மழையே பெய்ய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிருச்சா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஓட்டதை? கமெண்டில் சொல்லுங்க நண்பா. எந்த வயல இங்கே நேர்த்துட்டா? பண்ணு கன்ஃபார்ம் பண்ண. யோ மொட்டை பாசு, வரிசையாக 4 வயலில் அந்த கம்பி கேட்டு வரல இருக்குது. இருந்தாலும் தென்னை மலையில் இருந்து அப்படின்னு கேளு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். என்ன அவ்வளோ நீ செவப்பாகிற? தெரில. என்ன இனிமேல் ஞானம் கோதையும் மறந்துருச்சாட்டுக்குது. நான் அந்த 4 வயல் 2 வயல் பெரிய வயல் 2 வயல் சின்ன வயல் ஆகுது. அதுதானே அதுக்கு மேலே ஒரு வயல் இருக்குது. ஆமாம் அதுக்கு மொத்தம் 4 வயலுக்கு அந்த ரோடு வரைக்கும் இருக்க மாட்டேங்குது. அந்த முறுக்கு சுடுவாங்கல்ல. சரி நான் ஒரு பாறை ஒன்று இருக்குது 2வது வயலில். சேரிட்டி குட்டி ஓட்டி புள்ள விட. லோ தேரில் ஓட்டுறதா? லோ டாப்பா? டாப்லலாம் போகாது.
லோ செகண்ட்ல இல்லையா 5 கீரா சரி 5 நாளைக்கு இது 50 HP தானா டீசலா குடிக்குது 5 செகண்ட்ல கூட ஓட்டலாம். $2000 ஊத்துனா இது பத்தாது போலையா? இது பத்தாதாட்டுக்குதா? சரி டே சத்தியமா நான் எடுத்து ஜாண்டியர் ஓட்டிவிடுவோன்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு இப்படி பொய் பேசாதீங்கடா டே. மகேந்திராவில இருந்து ஜாண்டியர் எங்க மாமா ஃப்ளோட்டு கீழே இறங்குறது ட்ரை ஆயிருது. டே நீங்க வேணும்னு எல்லாம் பொய் பேசுறீங்கடா. ஜாண்டியர் அப்பதான் எடுக்க மாட்டானே. நீங்க இல்லைன்னா மட்டும் ஜாண்டியர் எடுத்துருவீங்க. டீசல் குடிக்குதுன்னு பொய் சொல்றீங்கடா டே. ஒவ்வொருத்தங்களை கேட்டா டீசலே குடிக்காது ப்ரோ, ஜாண்டியர் மைலேஜ் எந்த வண்டியிலையும் எடுக்க முடியாதுங்கிறாங்க. பொய் பேசாதீங்கடா. நானும் தான் ஒரு வண்டி பச்சைக்கிளி எடுத்து ஓட்டி பாக்குறேன்டா. சரிண்ணா காட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வந்து கல்லெல்லாம் இது எடுத்து போட சொல்லுங்க. அதெல்லாம் வர மாட்டாரு. நீங்க வண்டி கேட்டாங்க அவரே தன்னோட மணி அடிச்சுட்டு வருவாரு. சரிண்ணா சரி. இப்போ என்ன மாமா ஜாண்டியர் எடுக்கலாமா வேணாமாங்கிறாரு, என்ன சொல்லலாம்? வேண்டாம் சரி அதான் எடுக்கக்கூடாது. நான் அவ்வளோதான். ஏன்னா டீசல் குடிக்குதுன்னு பொய் சொல்கிறேன் என்கிட்ட. ஒருத்தர் கேட்டால் வந்து ஜாண்டியர் 50 வந்து கியர் ப்ரோ வந்து 4 லிட்டருக்கு மேலே ஒத்த 100 மில்லி போகாதுங்கிறாங்க. நீங்கள் என்னடானா இந்த ஓல்டு மாடல் வண்டி இதெல்லாம் மைலேஜ் அல்ல 3.5 லிட்டருக்கு மேலே 100 மில்லி கூட சேர்த்தி போகாது. கேட்டா நான் பொழுதுனிக்கும் போகாது, எனக்கு வேற வேலை இல்லையாடா டேய். சரி ஓட்டுங்க நீங்களே ஜாண்டியரில் ஓட்டு நீங்களே சம்பாதிங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிண்ணா இல்லை இப்போ அவர்லாம் வண்டி போட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்தான் ஓட்டினோம். போன வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓட்டினேன். பர்ஃபார்மன்ஸ் அல்லணும், டெப்த்து கலப்பை முழுவணும். லோடு போட்டுலாம் வேணான்ட்டில 4 கிச்சிக்கிறியா? இந்த பட்டைக்கு வந்து கலப்பையே உடையாது போ, பட்டையே இல்லை. அதுக்காட்டி இந்த காட்டை ஓடிட்டு வந்துடலாம். இதில் வேறு எத்தனை இடத்துல பாடுறதுன்னு தெரில. ஓட்ட உடஞ்சே கொண்டாடட்டும். செம கலப்பை சப்ஸ்கிரைபர் பார்த்து இந்த கலப்பையை பார்த்து பயந்துக்குவாங்கடா. 4 வீல் டிரைவ் ஆன் பண்ண. இது ஆம்பு கிடப்பிலே ஓட்டியிருக்கலாம்டா. சரி ஓகே. குறுக்க ஓட்டி நெட்டில் ஓட்டினோம்மா. மாப்பிள்ள பிஷி கிளப்புறாரு. டெப்த்து 4 வீல் டிரைவரில் அப்படி தான் போவோம். என்னடா கலப்பையில் வந்து இது இருந்தால் தாண்டா போய் இறங்கும், பட்டை இருந்தால் தாண்டா இறங்கும். கலப்பையில் பட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணும்? சேப்பா அங்கே போய் திரும்புதில்ல. டீசல் 5 லிட்டர் குடிக்குதுங்கிறான் ப்ரோ. உண்மையிலுமே ஜாண்டியர் வந்து 50 5 லிட்டர் டீசல் அப்புறம் எடுக்கும். இந்த லோடுக்கு 5 லிட்டர் எடுத்துச்சுன்னா ஓட்டுறதே மணிக்கு ஆனந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு தான் 5 கிலோ ஓட்டுறான். நீங்களே சொல்லுங்கள், இது என்னத்த கட்டுப்படி ஆகும்? 5 லிட்டர்னா மணிக்கு டீசலே 500 டீசல் போயிடுச்சு. அதுக்கு மேலே டிரைவருக்கு 150 ரூபா போயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கல் காடு 4 காடு ஓட்டுனா லோடு போல்ட்டு 10 கட்டு ஆகும். ஒரு கிலோ வந்து 160 ரூபா எங்கள் ஏரியாவில். 4 போல்ட்டு போட்டால் 1 கிலோ வந்துடும். என்னத்தை மீதி பண்ண போகிறானே தெரியலையே. இதான ஜாண்டியர் என்ன 50 2 டிரைவ் ஆனால் மணிக்கு 5 லிட்டரா அப்புறம் குடிக்கும்? நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் மனசாட்சி தகுந்த மாதிரி இருக்குதா? என்ன ஆட்டி போகிறாரு மாப்பிள்ள. வா 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 வரே வா. சாமியாக மாப்பிள்ள ஓட்டுறான். ஓட்டங்காட்டி பெட்டக்ஸ் காடி ஓட்டங்காட்டி பெட்டக்ஸ் காடி. டிங் 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 தான். பிளானட்ரி டிரைவு இந்த போடுனா 2 வீல் நான் நம்ம பைசன் போய் பூமி புத்திரா வரனா என்ன பாடுபடுன்னு இல்லை நினச்சி பாருங்க. போகாது ப்ரோ. ரொம்ப சித்திரவதைக்கு ஆளாகணும் மாப்பிள்ள. 4 வீல் டிரைவ் நம்மளுது ப்ரைவேட் வேலை ஓட்டிட்டு 2 வீல் டிரைவில் ஓட்டினா அவனால் ஓட்டவே முடியாது. ஒரு 10 ஓட்டுட்டோம், அப்புறமேட்டு போய் கேட்கலாம்.
எப்படி மாப்பிள்ள இருக்குது இப்போ 2 வீல் டிரைவு 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டு 2 வீல் டிரைவ் பெஸ்ட்டாக 4 வீல் டிரைவ் பெஸ்ட்டுன்னு கேட்குற மாதிரி அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வீலுக்கு ஒரு வெயிட்டுகள் போட்டிருக்குறோம். பட்டல்ல பக்கத்துக்கு ஒரு வெயிட்டுகளை போட்டுக்கிறான். இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தா ப்ரோ 75 HP ஜாண்டியர் ஓட்டுறாங்க. அவங்களே வீலுக்கு வெயிட்டுகளை போடாத யூஸ் பண்ணுறாங்க. இவங்கள கேட்டால் வீலுக்கு வெயிட்டு பத்தல, இன்னும் 2 கல் போடணும் 2 கல் போடணும். எவ்வளோ கல் தான் வீலுக்கு வெயிட்டுகள் போடுறது நீங்களே சொல்லுங்கள். ஒரு லிமிட்டு தான் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கிறது. என்னென்ன வெயிட்டுகள் நம்ம அப்படி வரும்போது வந்து கம்பெனிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல. அதுவும் நம்ம ஷோரூமில் ஊறப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க கல். நமக்கு மகேந்திராலாம் அந்த பிரச்சனை இல்லை ப்ரோ. மகேந்திரா சுராஜெல்லாம் வெயிட்டுகளே தேவையில்லடா, நம்ம வெயிட்டே போதுன்றாங்க. அந்த விஷயத்தில் அவங்கள எவ்வளோ பாராட்டலாம். வண்டி விலைக்கு ஏற்றித்தாலும் பரவாயில்ல. வேறு வண்டி விலை வேறு ஏறுதான். எலெக்ஷன் ஓட்டு வாட்டி டீசல் வேறு நிறுத்துகிறாங்களாம். இனிமேல் தான் வந்து கடலப்பருப்பு ஓட்டுவோம். டீசல் இல்லைன்னா என்ன தான் பண்ணுறது? ஹலோ ஏன் மாமா இல்லைங்க மாமா, வேட்டு வச்சு தான் எடுத்தாகணும். அதை அவங்கள்ட்டே சொல்லுங்கள். ஆள் யாராச்சும் வந்து பார்த்துட்டு தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க மாமா. தெரியலைங்க மாமா, நமக்கு அந்தளவுக்கு அப்டேட்டாக தெரியாது. மாப்பிள்ளை பிச்சு எடுக்கிறான். போய் கேட்கலாம். மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளைக்கு பர்ஃபார்மன்ஸு அப்படி கேட்கலாம். என்றா விட்டு வாடா, கல்ல போட்டு தள்ளுறான். செம பர்ஃபார்மன்ஸ் அடிக்குது மாப்பிளா. ஜாண்டியர் பச்சைக்கிளி நீ செம பொம்மையாக போகுது அடிக்கிற வண்டி. கலப்பை சரியில்லை. கலப்பை சரியில்லை. வண்டி நடத்தாக்குதா? நம்ம 4 வீல் டிரைவில் எதுக்கு ஆகும் இது போகிற போகுது? 4 வீல் டிரைவ் தான். இப்போ மெக்கானிக்காக போயிட்டே இருக்கேன். கலப்பை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, ஒன்று பண்ண தேவையில்ல. இடமா அண்ணாண்டு தான் சூப்பர் தானே ஆடிக்கிட்டு இருக்குது. வேறு 4 வீல் டிரைவர் தான் அங்கே போயிருக்குமா இப்போ? அடாடா மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு பெட்டைக்கு காலி. 4 வேலை ஓட்டங்காட்டி மாப்பிள்ளை காலி ஆயிடுவேன். முதச்சாலே இந்த கிட்டுனா 2வது நிலவரம் திருப்புமா. கலப்பையில் பட்டல்ல மெயின் ரீசன் அதுதான். கலப்பையெல்லாம் தங்கமான கலப்பை பட்டல்ல பார்த்து பணமரத்தை பிடிக்க விட்டாரு. இதில் இந்த கலப்பில் பணமரத்தை பிடிக்கிறாங்க. இது பைசர் கூட நல்லா போச்சுறான். பண்ணாதான் போகும். சபாய்ச்சர் காடி சுற்றி கிடக்குது. காலைல அடிச்சுருந்தான். அவங்க போயிட்டான். நிஜமா அவன்கிட்ட 5 கடை போய் கொடுத்துட்டு நீ ரொட்டேட்டர் வாங்க வச்சானே. அவன் சரி தர மாட்டான். சரி தர மாட்டான். அதுக்கு இதெல்லாம் இவ்வளோ ஈரமாக இருக்குது. நம்மள்ட்ட என்னன்னா காஞ்சி கருவாடாக கிடக்குது. நான் என்ன பண்ணுறேன்? கிளிப்பேஜ் பாருங்க எந்த அளவுக்கு பாரு. கிளிப்பேஜ் இல்லாத வண்டியே போகல. இது லோ தேரில் ஓடிட்டு இருக்கிறோம். 1400 வரைக்கும் இருந்துச்சுங்க. கரெக்டாக போடுறா.
டீசலு கேடா டயர் தாண்டா சுற்றுது. இப்படியே ஓட்டு. ஐயோ ஒன்று ஏற்றுங்க இன்னும் 10 கல் ஏற்றுங்க. ஹலோ சொல்கிறேன் கரோனா. எடுக்கணும்டா ஏன்டியே இல்லை. கண்ணாண்ட கேட்டு பாடுறா. கண்ணாட்டு இருக்கும் அவருக்கு 2 ஓட்டை ஒரே ஓட்டையே இருக்கும். அப்படியே போட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு கடை இருக்காது. நாளைக்கு வேணா கேட்டு சொல்கிறேன். சரி நான் கேட்டு சொல்கிறேன். சரி சரி. ஃபுல்லாக ஸ்லிப்பேஜ் ப்ரோ. எப்படி தான் ஓட்டுறதுன்னே தெரில. அதனால தான் நமக்கு மகேந்திரா ஓடி போய் ஜாண்டியர் பக்கமே போக மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் என்னங்கிறாங்க பொக்கிஷங்கிறாங்க. அது ஓட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும் தான் ப்ரோ. நமக்கெல்லாம் இந்த வண்டி ஓட்டவே முடியாது. எந்தளவு ஸ்லிப்பேஜ் பாரு. லைட்டாக கிளப்பி விட்டால் கூட அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் வண்டி பார்த்தா சைலண்டாக அமைதியாக ஓடுது. ஆனால் டீசல் மட்டும் 5 லிட்டர் எடுக்குதுங்கிறாங்க. தான் என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல. இல்லை வேணும்னு சொல்கிறாங்க. யாராச்சும் 50 டீ வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. கலப்பையெல்லாம் டீசல் எவ்வளோ மைலேஜ் போகுது, கரெக்டான மைலேஜ் இது. அதெல்லாம் இதில் என்ன ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டாங்கன்னா அந்த வண்டியில் வண்டி பிக்கப் இல்லைன்னு சொல்லி பம்பில் நெட்டை டைட் பண்ணி விட்டாங்களா, அது கலாமுலாம் டைட் பண்ணி விட்டாங்க. அப்படிலாம் நம்ம பம்பை மைலேஜ் வரல, பிக்கப் வரலன்னு சொல்லிட்டு நம்ம பம்பு நாச்சில் கையை வைக்கக்கூடாது ப்ரோ. நாச்சில் கரெக்டான ப்ரெஷர் அடித்து போடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பம்பை பொறுத்த வரலாம் அவசரப்பட்டு நம்ம கையில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. பம்பில் தான் டீசல் எவ்வளோ போகணும் எவ்வளோ போகக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறது. பம்பையே கையில் வைக்கலாம். இப்போ பார்த்துக்காங்க. இப்போ இது 5 லிட்டர் போகுது. இதுக்கு மேலேனா பம்பு நாச்சிலையும் ஒட்டுக்காக கழட்டி தான் சர்வீஸ் பண்ணி போட்டால் 5000 ரூபா வருமா. பண்ணியே ஆகணும், வேறு வழியில். ஏன்னா இத்தனை டீசல் குடிச்சா என்ன ப்ரோ பண்ணுறது. சைட்லேயே 5 லிட்டர்னா அதுக்கு மேலே போயிட்டு வர்றது. இந்த டீசல்லாம் எவ்வளோ டீசல் போகும். மாப்பிள்ளை ஸ்லிப்பேஜாக தான் 4 வீல் டிரைவ் ஓடிட்டு 2 வீல் டிரைவ் ஓட்டவே முடியலம்மா அப்படிங்கிறான். டடக்கு புடக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. சரியா மணி 12 மணி ஆகுது ப்ரோ. ஜாண்டியர் பக்கத்தில் போய் நிற்க முடியல. அடிக்கிற வெயிலுக்கு மாப்பிள்ளை காலை தூக்கி எங்கே வைக்கிறான் பாரு. திரும்பவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. என்றைக்கு தான் ஓட்டி முடிப்பானே தெரியல. 4 வெயில் பாருங்களேன். உங்களுக்கே தெரியுதா, வீடியோவில் தெரியுதா கலப்பை எவ்வளோ டெப்த்து பிடிச்சிக்கிறான். வண்டி போகவே மாட்டேங்குது. இதுக்கு டயரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை பட்டன் இருக்குது. இன்னும் 2வது ஆள் என்ன லட்சணத்தில் ஓட்டுவான்னு தெரியல. மாப்பிள்ளை சாவு அடிக்குது அப்படிங்கிறான். ஓகே நண்பா, இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட் பார்ப்போமா. ரொம்ப நாள் ஆகி போச்சு. கமெண்ட்லாம் பார்த்தா ஏகப்பட்ட கமெண்ட் பார்க்கணும் ப்ரோ. டைமும் இல்லை ஒன்றும் இல்லை. நேற்று பைசன் பயல் ஓட்டுனது ஒரு நண்பர் கேட்டுக்கிறார். விஷால்னு. அண்ணா விச்சு கியரில் ஓட்டுறீங்க, லோ கியரில் அது ப்ரோ ஐபஸில் ஓட்டலாம், இல்லைனா தோத்தேடு. கலப்பையை பொறுத்தவரை இந்த 2 கியர் தான் பெஸ்ட்டு. ஓகேவா, மகேந்திராவை பொறுத்த வரலாம். அப்புறம் ஒரு நண்பர் அபினாஷ் இன்ஜின் சவுண்டு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. அந்த வண்டி வேலை செஞ்சுட்டு ஜென்செட்டா ஓடுற அன்றைக்கி ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ப்ரோ. அப்புறம் இன்னைக்கு அந்த 585 அன்றைக்கி நம்ம எடுக்கும்போது 960 ப்ரோ. இப்போ 990 பக்கமாக போயிடுச்சு ப்ரோ. வண்டியோட ரேட்டெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. அப்புறம் வேலு இது போல் எம்கேஎம் வண்டி கிடைக்கல நண்பா செகண்ட் ஹேண்டில். ஆமாம் ப்ரோ. அது நான் பாருங்க அன்றைக்கி வீடியோவிலே சொல்லாத மறந்துட்டேன். நிறையா நண்பர்களை என்னது கேட்டாங்க தெரியுமா, ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஏன் ப்ரோ இதுக்கு 30-40,000 செலவு பண்ணிக்கிட்டு இந்த வண்டியை கொடுத்துட்டு அப்படியே லேட்டஸ்ட் வண்டி எடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க. ப்ரோ எடுக்கலாம் ப்ரோ. அது எம்கேஎம் மாடல். இன்றைக்கும் பூமிபுத்ராவோட எம்கேஎம் மாடல் வருது. எதுலன்னா அந்த டபுள் கிளச்சு, டூயில் கிளச்சில் டபுள் கிளச் வண்டியில் வருது பூமிபுத்ராவில். அது யாரும் நம்ம ஆளுங்க எடுக்கிறதில்ல. சாதா வண்டியில் எம்கேஎம் வர்றதில்ல.
எம்கேஎம் வண்டியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தம் பிடிச்சி இழுக்கும் இன்ஜினு. அது ஒரு மெயின் நல்லா இருக்கும். இப்போ விற்றுட்டு அவன் லேட்டஸ்ட் வண்டி எடுத்திருந்தானா ஆனந்து, இது வந்து 2013. அநேகமாக இன்னொரு வருஷத்தில் எஃப்சி போயிடும். வண்டி விற்றா அதிகபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு விற்கும். ஓகேவா? அது இன்ஜின் இப்படி வாட்டர் கம்ப்ளைண்ட் விற்றோம்னா 2.5 லட்ச ரூபா அதிகபட்சம். 2.5 to 3 லட்ச ரூபா அப்படி தான் விற்கும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து எல்லாமே டூயில் கிளச்சிங்க ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இவன் அந்த 2.5 லட்சத்துக்கு விற்றுட்டு திரும்பியும் வந்து எதனால் அவன் வண்டி 2.5 லட்சத்துக்கு போங்கிறேன். 4 டயர் ஃப்ளாட்டு. ஓகேவா? இன்ஜின் கம்ப்ளைண்ட்டு இத்தனையும் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு வருஷம் என்ன இருக்குது எஃப்சிக்கு. 2013னா 23, 24, 25, 26, இன்னொரு 2 வருஷம் 1.5 வருஷம் தான் எஃப்சி இருக்குது. அந்த எஃப்சிக்கு கேட்கும்போது என்ன பண்ணுவோம், வந்து கேட்குறவங்க எல்லாம் டயர் இல்லை, இன்ஜின் கம்ப்ளைண்ட்டு, மாடல் இல்லை, எல்லாம் கணக்கு போட்டு ஒரு 2.5 to 3 லட்ச ரூபாய்க்கு அதிகபட்சம் எதிர்பார்ப்பாங்க. 2.5 கேரண்டியாக எதிர்பார்ப்பாங்க டயர் இல்லைனால. இப்போ அவன் அந்த 2.5 லட்ச ரூபாய்க்கு வண்டியை விற்றுட்டு திரும்பியும் ஒரு 505 லேட்டஸ்ட் வண்டி எடுத்தானா 5 ரூபாய்க்கு மேலே போடணும். ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்காங்க. அவன் மேக்ஸிமம் அந்த வண்டியை பார்த்திங்கன்னா டெய்லர் ஓட்டம், பருப்பு ஓட்டம், இந்த கும்பு கலப்பு தான் ஓட்டுறான். அதுக்கு என்ன பண்ணுறான், இன்றைக்கி என்ன ஓட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் சுற்றி வண்டி ஆகி போச்சு. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் எம்கேஎம் இன்ஜின் வேலை செஞ்சான். இன்றைக்கி என்ன தான் புது வண்டியில் வர இன்ஜினாக இருந்தாலும் அந்த பழைய வண்டி எம்கேஎம் இன்ஜினுக்கு எய்டு ஆகாது. நீங்கள் வேணால் கூட பாருங்கள், எம்கேஎம் வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி நல்லா தெளிவான வண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க, எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு எம்கேஎம் வண்டி டிமாண்டு. வேறு எந்த வண்டி வேணாலும் சொல்கிறீங்களா எடுத்துடலாம். எம்கேஎம் மட்டும் அந்த 2010 to 13 பேட்சுக்குள்ளே தான் வந்துச்சு. அதுக்கு மேலே அந்த எம்கேஎம் மாடல் வரல, நிறுத்திட்டான். இப்போ எடுக்கிற வண்டியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும் ப்ரோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அன்னைக்கு என்ன மகேந்திரா பூமி புத்ராவில் பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் விட்டாங்களோ அதே தான் வருதை தவிர இன்னும் எதுவுமே அப்டேட் ஆகலை. மெயினாக பானட் மக்காடெல்லாம் திக்னஸை குறைச்சிட்டாங்க, இன்னும் மெலிஸ் தான் பண்ணிக்கிறாங்களா தவிர ஹெவியாலாம் எதுவுமே கூட கிடையாது. அதனால் பழசு யாராச்சும் பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் வண்டி வச்சுருந்தா நல்ல பையனாக அதையே வச்சுக்காங்க, மாற்றவே தேவையில்லை. அதுவும் வந்து நான் அதிகமாக எம்ஸ்டாண்டு மணல் ஓட்டுறோம், அதிகமாக பிடிக்கிறாங்க அப்படின்னா வேணால் மாற்றுங்க. இல்லைன்னா அதே வண்டி செலவு பண்ணி ஓட்டுங்க. எங்கே ஜாமான ஒரு ரேட்னா லேபர் ஒரு ரேட்டு எல்லாம் போகுது, அதுதானே பிரச்சனை. 20,000 ரூபாய்க்கு ஜாமானம் வாங்கினா 10,000 ரூபா லேபரு. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே நான் தெரிஞ்ச ஆளாக இருக்கும், புதுசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ வாங்குவாங்க. வேலை பார்த்து ஓரளவுக்கு வண்டின்னு இருந்தால் நமக்கு வேலை செஞ்சு பழகணும் ப்ரோ, அதுதான் பெஸ்ட்டு. இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் மினிமம் மேஜர் கம்ப்ளைண்ட்லாம் நம்ம செய்யணும் இல்லை ப்ரோ. வெளி வேலையெல்லாம் சில்லற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டா தான் ஏதோ இதில் ஒரு 10-5 கிடைக்கும். அதை விட்டுட்டு தொட்டதுக்கெல்லாம் கொண்டு போய் பெட்ரோல் விட்டோம்னா முதல் தாங்காது. பாருங்க, மாப்பிள்ளை இப்போ என்கிட்ட வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. கண்ணு முன்னாடி என்கிட்ட தான் கழட்டுறான். ஆனால் வந்து இது எப்படி கழட்டுறது எப்படி போடுறதுன்னு தெரில. கழட்டமாக கழட்டிடுறான், ஆனால் போட தெரில. உணுப்பாக கவனித்து கழட்டுங்க. கழட்டினீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் மாட்டலாம். உடச்சிட்டியா கல் போட்டானாட்டு இது மாப்பிள்ளை தப்பிச்சிருச்சு. கல் உடையில லோடு போல்ட்டு உடஞ்சிருச்சுன்னு நினச்சேன், உடையில. வராத கல்ல ஏண்டா போட்டு இதில் லோடு போல்ட்டு கட்டாகி போயிரும்டா மாப்பிள்ளை. ஓகே நண்பா, மாப்பிள்ளை சாலையே கல்லில் மாட்டி ஒரு லோடு போல்ட்டை முடித்து விட்டான். ஓட்டுற காசுக்கு குடிக்கிற டீச்சலுக்கு இதெல்லாம் பாருங்கள். காட்டுக்குள்ள பாருங்கள் எத்தனை பார் இருக்குது. இதெல்லாம் கல் இருக்குமா இருக்காது அந்த காட்டெல்லாம். லோடு போல்ட்டு மாற்ற போயிட்டார் மாப்பிள்ளை. கொண்டாந்தது 2 போல்ட்டு தான் கொண்டாந்துருக்கிறான். இதில் கல் குட்டான் இருக்குது, பார்த்து ஓட்டக்கூடாது. பிக்காளி பயலை பெரிய முடிச்சு கட்டிட்டான். கட்டு போய் இந்த ஆம்பு தானே கட்டாவை போல்ட்டு போட்டு விட்டான். கொஞ்சம் நேரம்னா திரும்பிக்கும்.
ஓட்டையில் அடிக்காத ஓட்டை சிரித்து போயிடும். நீ 4 வயலில் ஓடிட்டு வந்த மாதிரி தான். சடக்குன்னு கட்டாயி போச்சு. இப்போ சுத்தியில் அடித்து நிம்மறவே இல்லை. இப்போ இதுக்கு என்ன வழினா கல்லில் வச்சு தள்ளினோம்னா அப்படியே நின்றுக்கும். அப்படியே பாறையில் விட்டு அந்த பாம்பு விட்டு போகிற மாதிரி இடி. அந்த பாறையில் இடி, அந்த பாறையில். இப்போ பாருங்க, இது மாதிரி டைட்டாக இருந்தால் இப்படி பாறை இருந்தால் இப்படி பண்ணிக்காங்க ப்ரோ. இப்போ தண்டை வரும் பாரு. சூப்பர் மாப்பிள, இறக்காத தூக்க வயரமா. ஆ போல்ட் 2ஓட வந்துரு. ஆம்பியே நிமித்தி பிச்சுரா பட்டை பிளேட்டியே. ஆடா இவ்வளோ லூஸாக இருக்குதுடா டே. என்னண்ணா அந்த சைஸ் தான் வச்சுருப்பாங்கண்ணா. பேனர் இருக்குது எடுத்தான்ட்டியாம்மா? இப்போ எடுத்துகிட்டு போடு. ஓட்டெல்லாம் உடல்ட்டு கிழிஞ்சிட்டு போயிடுச்சு, தான் பிரச்சனையே. போல்ட் இல்லாத என்ன பண்ண முடியும்? அதை போடு. அதை போட்டு டைட் பண்ணு. ஸ்பேனரு இதே கழட்டு. இந்தா இதே கழட்டி போட்டு. வாசர்லாம் எதுக்குமே போட மாட்டாங்கண்ணா. இதுக்கெல்லாம் தேவையே இல்லைங்கண்ணா. வாசராக இருக்குதும்மா இப்போ. போட்டு டைட் பண்ணு. நீ ஓட்டிட்டு வரியா மாப்பிள்ள எல்லா வீலும்? இன்னும் எத்தனை போல்ட்டு வச்சுக்கிற? சரி, அங்கே நான் கறிக்கட்டையெல்லாம் சும்மா தானே உட்காந்துருக்குறான். போல்ட்டு எடுத்துகிட்டு எல்லாம் காலி அப்படின்னு. பிளேட்டு உடண்டு போச்சுடா. பிளேட்டு நம்மளுது என்ன மொத்தம் மெலுசு. இதுக்கு தான் பிரச்சனையே. இன்றைக்கி அதெல்லாம் நான் விற்றுட்டு வேறு கலப்பை எடுத்துடலான்டா வரேன். அது வளைஞ்சி போச்சு. அப்படியே டைட் பண்ணு. அதுக்கு சின்ன போல்ட்டுமா? இப்போ இந்த போல்ட்டு கொண்டு வந்தீங்களா? சரி, அப்படியே டைட் பண்ணு. டைட் பண்ணி பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டு. ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணு. அழுத்தி பிடிக்காத மாப்பிள, தொண்டைக்குழி வரலாம் அழுத்தி பிடிக்காத. கொஞ்சம் மேலே அவள் ஓட்டு. அப்படின்னா டெஸ்ட்டு பிடிச்சினாச்சியா இன்னும் ஒரு போல்ட்டு உடச்சிட்டு வீட்டு வர சொல்லிவிடுவோம். மேலாவில் ஓட்டு. பொழுது ஓட்டணும்னா மேலாவில் ஓட்டினீன்னா முதல் சாலில் எந்தெந்த இடத்துல கல்லுக்குதுன்னு பார்த்துலாம். 2வது சால் நீ என்னமோ இவ்வளோ ஆழமாக ஓட்டுறியா? கலப்பை பிளேட்டில் ஆக்கில ப்ரோ, அதனால் குழக்குது. அதில் கலப்பை அமைப்பாக உட்காந்துருந்தா அவளுக்கு திடீர்னு புடங்காது. கிளர்ச்சி டைட்டு எப்படி ப்ரோ வைக்கிறதுன்னு லூஸ் விடுறதுன்னு கேட்குறீங்கள? அது வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. முதல்லே சொல்கிறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் உள்ளே பார்க்க மாட்டாங்க. முதல்ல ஸ்டார்டிங்கிலே வந்து எப்படி லூஸ் விடுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்கிறேன் ப்ரோ. சரி, வீடியோவிலே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கல் மாட்டுதான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஓட்டுறான். இந்த பாறை வெயில் ஓட்டி அதுக்கு மேலே ஒரு வெயில் மொத்தம் 2.5 ஏக்கரா கல் உடைக்காத ஓட்டுவானான்னு தெரில மாப்பிள்ள. வெயில் சாமி போட்டு தாட்டுது ப்ரோ. வெயிலா இங்கேருந்து இது வரலும் ஒரு சால் கிண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சால் ஓட்டிட்டானா தான் அடுத்த வெயில். 2 சாலாம் இடிக்கிறீங்க. கலப்பியில் ஓட்டுருக்கலாம். இல்லை எதுக்கு ஓட்டுறான்னு தெரில. இந்த அரும்புலாம் பொறுக்குறாங்களாம். பொறுக்கிட்டு எல்லாம் கடலப்பருப்பு போடுவாங்களாட்டுக்குது. நம்ம சைடு என்றைக்கு கடலப்பருப்பு போடுறோம்னே தெரில. இந்த மழையும் பெய்யல, ஒன்றும் பெய்யல. எப்போ கடலப்பருப்பு போட போகிறோம்னு தெரில. நெவுளுக்கு வந்த வாட்டி தான் பெரிய எதையோ சாதித்த மாதிரி இருக்குது ப்ரோ.
மண் பார்க்கறதுக்கு ரத்த மாதிரி இருக்குதுல்ல. ஓகேன்பா, மாப்பிள்ளை ஓடிட்டு வரட்டும். எங்கள் போயிட்டு வர ஃபோனு காட்டுக்கு தண்ணி எடுத்துவிட்டா கட்டினா சோளம் விதைக்கலாம்னு. நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். மாப்பிள்ளை இங்கே வந்து ஆனந்துக்கிட்ட இன்றைக்கி டிரைவர் பதவியை எடுத்துக்கிறான். இன்றைக்கி பொழுதுனைக்கு மாப்பிள்ளை வரமாட்டான், ஏன்னா நாம் தான் ஓட்டி ஆகணும். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் உழவுக்கு சேடை கட்டின வயல், அந்த வயலில் தான் போய் ஓட்டிகிட்டு வரணும். மாப்பிள்ளை இன்றைக்கி இந்த 4 வயலும் ஓட்டுறதுக்கு நைட்டு 12 மணி பண்ணிவிட்டு வாங்கிடுது. ஒரு வயலே ஓட்டிகிட்டு இருக்கிறான் 3/4 மணி நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறான். டக்குன்னு ஓட்டிகிட்டு வாடா மாப்பிள்ளைங்கிறேன். எங்கள் மாமா போகுது, ஏன் மாமா நீங்கள் வேற அப்படிங்கிறான். சரி எப்படின்னு ஓட்டிகிட்டு வரட்டும். லோடு போல்ட்டு உடைக்காத ஓட்டிவிட, ஆல்ரெடி ஒரு போல்ட்டு கட் ஆகி போச்சு அப்படின்ட்டு இருக்கிறேன். ஆட்டி 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 ஓட்டிக்கிறான். இங்கெல்லாம் மேட்டுக்காடு, அதுக்கு மேலே மண் இல்லை ப்ரோ. மண் இருந்தால் நான் கொஞ்சம் டெப்த்து பிடிச்சி ஓட்டலாம். மண் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி தான் வருமாட்டுக்குது. சும்மா வந்து அழுத்தி பிடிச்சி ஓட்டிக்கிட்டு என்னத்தான் வரப்போகுது. டைமிங் தான் அதிகமாக போகுது ப்ரோ. அதனால் ஜாண்டியர் மட்டும் மைலேஜ் என்ன வரும், டீசல் எவ்வளோ குடிக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மித்தபடிக்கு வண்டி வந்து சவுண்டே இல்லை ப்ரோ, அமைதியாக ஓடுது. இப்போ பாருங்கள், அந்த தளவுக்கு போது உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் சவுண்டு கேட்குது, சத்தப்படாது இருக்குது தானே. சவுண்டு வேணால் இந்த விஷயத்தில் வந்து இந்த வண்டியை அடிச்சிக்கவே முடியாது. ஒரு சத்தமே இல்லாத அப்படி குடுன்னு சைலண்ட்டாக ஓடிட்டு இருக்குது. இதே நம்ம மகேந்திர பைசன் போயாக இருந்தால் கலப்பு சவுண்டு எப்படி திரும்ப வரும், கிரவுண்ட் சவுண்டு ஒய் 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 ஒய்னு வரும், அம்மி சவுண்டு. இதெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை, பாட்டில் பூச்சாட்டம் ஓடிட்டு இருக்குது. பாட்டு போடுறா, ரேடியோ போடு. அது இல்லையா, இன்னைக்கு பொழுதுனைக்கும் ஜாண்டியரில் ஆசிரியரை ஓடிட்டு வந்துடும். அப்புறம் மறுபடியும் ஜாண்டியர் மாட்டேங்குது, ஓட்டுறதுக்கு இருக்கிறாங்க. ஆசிரியரை ஓடிட்டு வந்துடு. ஏன்னா அப்புறம் பக்கமாக ஜாண்டியரை ஓட்ட முடியாது. ஆட்ட போக வண்டியை பச்சைக்கிளி முடியல. இன்னும் ஒரு வயல் ஓட்டிட்டு, இன்னும் ஜஸ்ட் 3 வயல் தான் இருக்குது. பெரிய வயல். ஓட்டிட்டு வந்துடு. நானும் போயிட்டு தண்ணி கட்டுறேன். கடா கருப்பாக தெரியுற மாப்பிள்ள, வெளியே வர முடியாதா? சரி, ஓட்டிவிட்டு பொழுதோடு வந்துடுவியா? நம்ம ஏரியாவுக்கு என்றைக்கு தான் மழை பெய்யும்னே தெரில. ஓகேங்களா, வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். சும்மா சுற்றுது சலுப்புக்கு கலக்கா முழக்கான்னு ஏதோ லோடு போல்ட்டு கட்டாவாத ஓட்டிட்டு வர. கலப்பை எல்லாம் கலாமுலான்னு வளைஞ்சு போச்சு ப்ரோ, அதுதான் பெரிய பிரச்சனை. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ.